தனக்கு தானே நான் தான் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி பட்டம் சூட்டிட்டு இருக்காங்க. சவுத் இந்தியாவிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் நான் தான் அப்படின்னு சொல்லி பட்டம் சூட்டிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 10 கோடி எனக்கு சம்பளம் கொடுத்தா தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என் கூட இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் எல்லா விதமான எனக்கு என்னென்னலாம் பணிவிடை செய்கிறீங்களோ அது எல்லாமே அந்த என் கூட வரவங்களுக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்லி டிமாண்டு மேலே டிமாண்டு வைக்கிற இந்த காலத்து ஆக்ட்ரஸ் இருக்கிறப்போ வந்து உண்மையிலே சொல்லணும்னா அந்த லேடி சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு உண்மையான சொந்தக்காரின்னா அது இவங்க தான். அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் தான் அவங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஆக்சிடென்ட்னால அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது யார் என்னன்றதை வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் ஜெம் சினிமாஸ் நேயர்களே, நான் உங்கள் விஜே ஆரோன். எஸ், அதாவது வந்து நான் ஒரு ஆக்ட்ரஸ் சொன்னேன்னா எனக்கு வந்து 10 கோடி கொடுத்தா நான் நடிக்க வருவேன், நான் தான் பேன் இண்டியன் ஆக்ட்ரஸு, சவுத் இந்தியாவிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்ட்ரஸு, எனக்கு வந்து லேடி சூப்பர் ஸ்டார் தான் எனக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து டிமாண்ட்லாம் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருந்தாங்களே. அதுக்கு உண்மையான சொந்தக்காரினா அது இவங்க தான். ஏன்னா வந்து குயின் ஆஃப் சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சவுத் இந்தியன் சினிமாலே ஒன் ஆஃப் தி குயின் ஆக்ட்ரஸ் தான் அது இவங்க தான். சவுத் இந்தியாவில் மட்டுமே இல்லை, இந்தியா முழுக்க இவங்க இருந்தால் கண்டிப்பாக இந்தியா முழுக்க இவங்க பெரிய ஆக்ட்ரஸாக இருந்திருப்பாங்க. நான் சின்ன வயசுல இருக்கும்போது வந்து நான் க்ரஷ் பண்ணேன், அதாவது சின்ன வயசுலேயே ஒரு க்ரஷ் இருக்கும்ல ஒரு ஆக்ட்ரஸ் மேலே, ஃபஸ்ட்டு க்ரஷ், என்னோட ஃபர்ஸ்ட் க்ரஷ்னா அது இவங்க தான். அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃபேவரட்டான ஆக்டருக்கு வந்து க்ரஷ் இவங்க கிடையாது, அவங்க படத்தில் இவங்க நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துலையுமே வந்து என் தலைவரே வந்து அப்படின்னு சொல்லி அவங்க அழகை பார்த்து வியந்து அப்படியே வந்து வார்த்தைகள் தடுமாறுற விஷயங்கள்லாம் அது இருக்குது. அது யாருன்னா வந்து ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா. இவங்க வந்து குயின் ஆஃப் சவுத் இந்தியன் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. இவங்க என்னென்ன படம் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, தமிழில் ஃபேமஸான படங்கள் கேட்டிங்கன்னா படையப்பா பண்ணியிருக்காங்க, அருணாச்சலம் பண்ணியிருக்காங்க, நிறைய படங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன் நம்ம தலைவரே வந்து படையப்பா படத்தில் வந்து எனக்கு பார்த்தாலே சாத்விகம் யாழ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்படியெல்லாம் வந்து பண்ணுவார்ல, மௌத்தார்கள்லாம் அப்படி வச்சுக்கிட்டு, அப்புறம் வந்து படையப்பால கூட என் மருமகளை கூட்டுவா படையப்பா அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருப்பாங்கள்ல, அந்த சௌந்தர்யா தான் அவங்க. இவங்களோட உண்மையான பேருனா வந்து சௌமியா சத்யநாராயணா, இதுதான் அவங்களோட உண்மையான பேர். அதாவது ஜூலை 18, 1972 தான் அவங்க ஃபர்ஸ்ட் பிறந்திருக்காங்க. அண்ட் எங்கே பிறந்திருக்காங்கன்னா கர்நாடகாவில் பிறந்தாங்க. கர்நாடகாவில் பிறந்து இவங்களோட ஆக்டிங் கரியர் அப்படி நிறைய ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ இவங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா வந்து எம்பிபிஎஸ்ல வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. மெடிக்கல் சீட்லாம் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. இல்லை அதுக்கப்புறம் எனக்கு ஆக்டிங்கில் வந்து நான் ஃபுல் கரியராக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து எம்பிபிஎஸ்ஸை ஃபஸ்ட் இயர்லேயே ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ வந்து இப்படி இருக்கிறப்போ வந்து இவங்களோட ஃபர்ஸ்ட் டெபியூட் ஆன ஃபிலிம் எதுனா வந்து கர்நாடகாவில் தான் ஆச்சு. அது எப்போனா வந்து 1992 ஆச்சு. அந்த படத்தோட பேர் வந்து ராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு படம் தான் அது. அந்த கர்நாடகாலே அது ஒரு பெரிய ஃபேமஸான படம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா அதாவது கன்னடா ஃபிலிம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் வந்து அவங்க அடுத்தபடியாக வந்து அப்படியே தெலுங்கு படமும் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த சைமல்டேனியஸ் ஆஃப் இயர்லேயே 1992 வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் படமாக இருந்துச்சுன்னா 1993 அவங்களோட செகண்ட் படமாக செகண்ட் படம்ன்றதை தாண்டி கன்னடாலே நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. தெலுங்குல 1993 அப்படியே இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 100 படங்கள் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லே 100 படங்கள் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. எந்தெந்த லாங்குவேஜ்லாம் வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடா, அதுக்கப்புறம் வந்து ஹிந்தியில் பண்ணியிருக்காங்க, மலையாளமில் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 படங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து அவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ் தான் அவங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து ப்ரெடாமினண்ட்டான ஒரு வெர்சடைலான ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க தான் இந்த லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டம் இருக்குல்ல, அதுக்கு உண்மையான சொந்தக்காரினா அது இவங்க தான். குயின் ஆஃப் சவுத் இந்தியன் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பார்க்க ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க. 1992 வந்து இவங்க கன்னடா ஃபிலிம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1993 வந்து இவங்க தெலுங்கு ஃபிலிம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தால, அதே 1993 தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் டெபியூட் ஃபிலிமே இருந்துச்சு. என்ன பண்ணா வந்து பொன்மணி அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. கார்த்திக் சார் கூட நடிச்சிருந்தாங்க. இப்போ கௌதம் கார்த்திக் கூட அவரோட அப்பா இருக்கார்ல, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி சும்மா ட்ரை பண்ண வேறு எதுவும் இல்லை. அவங்களோட தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருந்தாங்க. கார்த்திக் சார் கூட தான் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. இவங்க கமல் சார் கூட பண்ணியிருக்காங்க, ரஜினி சார் கூட பண்ணியிருக்காங்க, நம்மளோட மறைந்த புரட்சி கலைஞர் டாக்டர் விஜயகாந்த் அவர்கள் கூடமே இவங்க படம் பண்ணியிருக்காங்க. காதலா வந்து இவங்க கூட கமலஹாசன் சார் கூட பண்ணியிருக்காங்க. அருணாச்சலம், படையப்பா வந்து நம்மளோட ரஜினி சார் கூட பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து சொக்கத்தங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து இவங்க கூடமே பண்ணியிருக்காங்க, விஜயகாந்த் சார் கூடமே பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் கூட அவங்க எல்லாரு கூடயுமே வந்து இவங்க ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இவங்க ஒரு பெரிய ஆக்ட்ரஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய அவார்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க 100 படம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லேயே வந்து அவங்க 100 படம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இவங்க நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க.
கன்னடாவில் ஸ்டேட் அவார்டு, அதாவது கன்னடா ஸ்டேட் அவார்டு, கர்நாடகா ஸ்டேட் அவார்டு அப்படின்னு சொல்லி 2 தடவை வந்து அவங்க கர்நாடகா அவார்டு ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு ஆக்டரான்னு கேட்டால் அது மட்டும் கிடையாது, இவங்க ஒரு ப்ரொடியூசராக இருந்திருக்காங்க. ப்ரொடியூசராக இருந்து ஒரு படத்துக்கு இவங்க நேஷனல் அவார்டே வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காங்க. 6 ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காங்க ஃபார் தி ஃபிலிம்ஃபேர் சவுத் இந்தியன் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி 6 ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காங்க. அப்புறம் நந்தி அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 3 அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. எதனாலனா இவங்க வந்து ஒரு ஃபீமேல் வெர்சடைலான ரோல், பர்டாமினன்ட்டான ஒரு சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸில் லைக் நிறைய டிஃப்ரெண்டான அந்த டைமில் வந்து நிறைய படங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இவங்களுக்கு இவ்வளோ அவார்ட்ஸ் வந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு ஆக்சிடென்ட்டில், அதாவது ஒரு லைக் ஒரு கரெக்டாக சொல்லணும்னா அதே மாதிரி இவங்க ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்க வந்து ஏப்ரல் 17, 2004 அன்றைக்கி. அப்போ அந்த டைமில் தான் வந்து அந்த வருஷத்தில் இறந்துருக்காங்க. ஒரு லைக் ஏதோ ஒரு கிராஷில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், இன்றைக்கி அவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்க தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸாக இருந்திருப்பாங்க. நாட் ஒன்லி சவுத் இந்தியன், ஒரு ஆல் ஓவர் இந்தியாவில் இருப்பாங்க. இன்றைக்கி வந்து பிரியங்கா சோப்ராவுமே வந்து அவங்க வந்து இன்றைக்கி அவங்களும் பர்த்டே வந்துச்சு. அவங்க வந்து வேர்ல்டு வைடாக ரொம்ப பெரிய ஆக்ட்ரஸாக ஆயிருந்தாலுமே வந்து இவங்க இன்றைக்கி உயிரோட இருந்தால், ஏன்னா நிறைய பேர் அந்த டைமில் வந்து எனக்கு ரொம்ப நான் பார்த்து வந்து இவங்க கண்டினியூஸாக நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தின்னு சொல்லி நிறைய படம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸ் வந்து ஒரு ஹிந்தி ஃபிலிம் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப நார்மல் விஷயம் கிடையாது. இன்றைக்கி வேணால் யார் வேணால் பண்ணிடலாம், இன்றைக்கே கஷ்டம் தான். அப்படி இருக்கிறப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் வந்து சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸில் போயிட்டு தாண்டி ஹிந்தி ஃபிலிம்ஸ்லாம் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி திங். அந்த காலத்திலே அவங்க நிறைய படங்கள் வந்து ஹிந்திலையும் சரி, தமிழ்லையும் சரி, மலையாளம்லையும் சரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து சௌந்தர்யா மேமோட ஃபேவரட்டான ஃபிலிம்ஸ் இருக்கும், ஃபேவரட்டான சீன்ஸ் இருக்கும். அது உங்களுக்கு எது? தமிழ் மட்டும் அல்லாமல் என்ன தமிழில் கேட்டிங்கன்னா நான் அருணாச்சலம் சொல்கிறேன், டக்குன்னு இல்லைனா வந்து படையப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதர் லாங்குவேஜ் ஃபிலிம் தமிழ்லையும் இருக்கும், அதர் லாங்குவேஜஸ்லையும் இருக்கும், கன்னடா, தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி இப்படி சொல்லி நிறைய படங்கள் இருக்கும். அதில் உங்களுக்கு ஃபேவரட்டான படம் எதுவோ இல்லை ஃபேவரட்டான சீன் எதுவோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு ஜெம் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்டோட உங்களும் சந்திக்கிறேன். அதுவரை டாடா பாபான்னு சொல்லிட்டு விடைபெறுவது உங்கள் விஜய் அருண்.